ஒரு படத்தை பத்தி உங்ககிட்ட பேச போறேன். என்ன படம்னு நீங்க கண்டிப்பா கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ். நேத்து இந்த படத்தை பார்த்தேங்க. ரொம்பவே தத்ரூபமா ஒரு சிஸ்டருடைய வாழ்க்கையில நடந்த விஷயத்த ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. 10ஓட 1, 11 அத்தோட 1 இல்லாம அந்த சிஸ்டர் தன்னுடைய வாழ்க்கைய அந்த ஊர் மக்களுக்காக எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு மக்களோடு மக்களா இறங்கி வேலை செஞ்சிருக்காங்கன்றத ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. இந்த படம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் மாதா டிவி இல்லந்தோறும் இறையாட்சி. அந்த மாதா டிவி நமக்காக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நிறைய பேரு சிஸ்டர்ஸ் நடத்துற ஸ்கூல்ல படிச்சிருப்போம், ஃபாதர்ஸ் நடத்துற ஸ்கூல்ல படிச்சிருப்போம். நம்ம எந்த அளவுக்கு இந்த காலத்துல குறிப்பா சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், அவங்களுக்கு உரிய மரியாதையை நம்ம கொடுக்குறோமா? சிஸ்டர்ஸும் ஃபாதர்ஸும் அவங்க ஊரை விட்டு, அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு, அவங்க கூட பிறந்தவங்களை விட்டுட்டு நமக்காக பணி செய்யறதுக்காக ஊர் விட்டு ஊர் வராங்க. ஆனா நாம அவங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறோம்? அவங்களுடைய தியாகத்தை கொஞ்சமாச்சு நம்ம நினைச்சு பார்க்குறோமா? காலம் முழுசா தனிமையான வாழ்க்கையை வாழ்றாங்க. அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு எப்படி அன்பின் வெளிப்பாடாக தன்னுடைய மக்களுக்காக தனது உயிரையே சிலுவையில தியாகம் பண்ணாரோ, இயேசுவை பிரதிபலிக்கிற விதத்துல இந்த சிஸ்டர் தன்னுடைய ஊர் மக்களுக்காக அன்பின் வெளிப்பாடாக அவங்களுடைய உயிரையே தியாகம் பண்ணிருக்கிறாங்க. ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ். முகம் இல்லாதவர்களுக்கு ஒரு முகத்தை கொடுக்கக்கூடிய படமாக இந்த படம் இருக்கும். தயவு செஞ்சு குடும்பம் குடும்பம் போய் பாருங்க. சரிங்களா?